வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள். இந்த காணொளியில் வருகிற டிசம்பர் 2025 12 ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன். அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகிற டிசம்பர் 2025 கடந்த கால மற்றும் குடும்ப மூதாதையர்கள் கடந்து வந்த பாதை, வாழ்க்கை தரம் இவற்றை நினைவு கூர்ந்து அசை போடுவீர்கள். குடும்ப தொழில் மற்றும் குடும்ப வியாபார தொழில் நிர்வாகம் செய்பவர்கள் மூத்தோர்களை வணங்கியும் தொழில் துவங்கி தற்பொழுது நீங்கள் நிர்வகிக்கும் தொழிலையும் வியாபாரத்தையும் எண்ணியும் அதன் செயல்பாடுகள் வியந்து நன்றி பாராட்டுவீர்கள். மூத்தோர் வகை பரம்பரை சொத்துக்கள் உருமாற்றம் மற்றும் பரிவர்த்தனை செய்து வருங்கால முதலீடுகளுக்கு உங்கள் சந்ததிகளுக்கு பயன்படுத்தும் வண்ணம் வியாபார தொழிலில் மற்றும் பேச்சுக்களில் ஈடுபடக்கூடும். நவீன விஞ்ஞான கருவிகள் பயன்பாடு உபயோகம் எண்ணி பிறரிடம் புலங்காகிதம் அடைவீர்கள். வரவுக்கேற்ற செலவுகளும் வேலையில் பணி செய்பவர்கள் தொழில் உற்பத்தி வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வரும் காலத்தில் நல்ல பலன் கிட்டும். 7.5 சனி காலத்தின் கடைசி 2.5 ஆண்டு காலத்தில் பயணிப்பதால் செயல் காரியங்களை உற்று நோக்கியும் உண்மைத்தன்மையை நல்ல புரிதலுடன் அறிந்தும் தெரிந்தும் அணுகுங்கள். கால தாமதம், நேர விரயம், பணப்புழக்கம் இல்லாத சூழல் இவற்றிற்கெல்லாம் காரணம் 7.5 சனியின் காலம் அவரவருடைய வயது, திசாபுத்தி, அந்தரம் பொறுத்து பலன் தருகிறது என்பதை கருத்தில் கொண்டு பொறுமையுடன் நல்ல நேர காலம் வரும் வரை காத்திருக்கவும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதாலும் ஆஞ்சநேயர் மற்றும் நவகிரக சன்னதியில் உள்ள சனீஸ்வர பகவானின் வழிபாடும் உங்கள் கிரக தோஷ சங்கடங்களை விலக்கி உங்களை மேம்படுத்தும். சுபீட்சம் பிறக்கும். கூடுதலாக பண லாப விவகாரங்கள் மற்றும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த தருணத்தில் செய்வதும் காரிய மேன்மை அடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்திற்கு படையல், பிரார்த்தனைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட உங்கள் கிரக தோஷங்கள் தாக்கம் குறைந்து உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிட்டும். இளைய உடன்பிறப்புகள், சகாக்கள், பணிபுரியும் இடத்தில் தொழிலாளர்கள், உதவியாளர்கள் நிச்சயம் உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாகவும் உதவி புரிந்தும் உங்களுக்கு மேன்மை செய்ய வைப்பர். பூமி, நிலம், வீடு, தாயார், கற்ற வித்தை, செய்யும் தொழில் இவற்றில் நல்ல அனுபவ பாடங்கள், கூடுதலாக அனுபவஸ்தர்களையும் நிபுணர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவுகள் காண்பீர்கள். குழந்தைகளின் பூர்வ புண்ணிய விசேஷங்கள் லாபம் உண்டாக்கும், உங்களுக்கு கௌரவம் சேர்க்கும். தந்தை வழி உறவினர்கள் வழியில் நல்ல சகாயம் கிட்டும். அத்தை, மாமன், பங்காளிகள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் வகையிலும் கௌரவம் கிட்டும். உங்கள் செயல்பாடுகளுக்கு பாராட்டு கௌரவங்கள் கிடைத்து சமூகத்தில் நல்ல அந்தஸ்துடன் வலம் வருவீர்கள். மற்றும் நண்பர்கள், பழைய நண்பர்கள், தற்பொழுது இருக்கும் நண்பர்கள், அவர்களுடைய தொடர்புகள் வழியாக அறியும் தகவல் செய்திகள் உங்களுக்கு பக்க பலமாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடும். வழக்குகளின் சாதக பாதக நிலைகளை பேசி சமரசம் செய்து கொள்ள வேண்டிய தருணம். அரசியல் தொடர்பு வட்டாரங்கள் வழியாக அநேக உதவிகளும் லாபங்களும் காரிய மேன்மையும் கிட்டும். உங்களை சுற்றியுள்ளவர்களின் ஆன்மீக ஈடுபாடு, அவர்கள் செயல்பாடுகள் குறித்து வினா எழுப்பியும் பரிகசித்தும் பேசி வலம் வருவீர்கள். ஆயுள் காப்பீடு, மனைவி வழி மற்றும் நண்பர்கள், வியாபார கூட்டாளிகள் வகையிலும் பண விவகாரங்கள் மற்றும் பணப்புழக்கம் பெற உதவிகள், அதற்கான தேவையில் ஈடுபடுவீர்கள். தந்தை, குடும்ப மூத்தோர்கள், நல்ல வழிகாட்டி குருமார்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் ஆலோசனை, அறிவுரை அவரவர் தேவைக்கேற்ப பெறப்பட்டு உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கப்பெற்று சீர்படுத்தி தொழில் வேலையில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். மற்றும் தொழில், வேலை, வியாபாரம் மற்றும் பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் இயந்திர கதியாக அட்டவணை போட்டு சுழன்று திரிந்து பணியாற்றக்கூடும். கடமையை சீர்தூக்கி பார்த்து செய்து வருவீர்கள். வரும் லாப பண வரவுகளை
குழந்தைகளின் சுப விசேஷங்களுக்காக வருங்காலத்திற்காக நல்ல திட்டங்களை தீட்டி முதலீடுகளாக செய்து மாற்றி தீர்வு காண்பீர்கள். கள்ளக்காதல் அம்பலத்திற்கு வரும். சட்ட சிக்கல்கள் சந்திக்க வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை அவசியம். இனி வரும் 6 மாத காலத்திற்குள் விரும்பும்படியான எண்ண செயல்பாட்டிற்கு வரும். காரிய மேன்மை உண்டாகும். கொடுப்பினை மற்றும் பூர்வ புண்ணிய வரம் கொண்டு வந்த பலன்கள் என்ன என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து பேசுவீர்கள். உடல் அதீத அசதி, தூக்கமின்மை, அகால போஜனம், வேற்றிட பிரயாணம் இவற்றிற்கெல்லாம் உடல் மருத்துவ ஆலோசனையும் மன ரீதியான தெம்பும் கிடைக்க யோகா, தியானம், உபவாசம் போன்றவை உங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். நன்றி, வணக்கம்.